வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கரையான் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும், அதாவது பொருளாதாரத்துலையும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி டேமேஜஸ் இருக்கும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசாக பாருங்கள். கரையானுங்கிறது ஒரு உயிரினம் தாங்க. இப்போ வீட்டில் நிறைய பூச்சிகள் இருக்குது. பள்ளி, ஏற்கனவே பள்ளியை பற்றி பேசியிருக்கோம். பள்ளி இருந்தால் என்னென்ன நடக்கும்னு சொல்லி பேசியிருக்கோம். எப்படி நன்மைகள் அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். வீட்டில் கற்பாம்பூச்சி இருக்குது, அது என்ன பண்ணலாம்? அது பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. சில மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது. மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது. அது வந்து செவத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பூச்சி வராமல் இருக்குது. கற்பாம்பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராமல் இருக்குது. இப்போ உணவுகள் மூடி வைக்கிறோம். இப்போ ஒரு பருப்பு எடுத்து வைக்கிறோம், ஒரு அரிசியை எடுத்து வைக்கிறோம், ரொம்ப நாளாக ஆகிடுச்சு, மறந்து போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு வண்டோ இல்லை புழுவோ ஏதோ ஒன்று இருக்கும். இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னாலே என்ன தெரியுமாங்க அர்த்தம்? இந்த மாதிரி புழுக்கள் ஒரு உணவில், இந்த மாதிரி இடத்துல ஒரு புழுக்கள், இந்த மாதிரி பூச்சிகள், வண்டுகள் உருவாகுது அப்படின்னா அந்த உணவு நம்ம மனிதர்கள் சாப்பிடக்கூடிய தன்மை இழந்து விட்டது, சரியில்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி கரையான் ஒரு வீட்டுக்குள்ளே வருது, ஒரு வீட்டுக்குள்ளே புத்து கட்டி எறும்பு கூட வரும். எறும்பு வந்துட்டு போகும், எறும்பு வந்துட்டு போயிடும். இப்போ ஒரு ஸ்வீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எறும்பு வரும். அந்த ஸ்வீட் காலியான பிறகு அந்த ஸ்வீட்லாம் காலி பண்ணி அது எறும்பு போயிடும், திரும்ப உள்ளுக்குள்ளே தங்காது. ஆனால் கரையான்கிறது ஒரு புத்து மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு எவ்வளோ, நீங்கள் வந்து ரொம்ப பழைய வீடாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது வீடு, ஒரு 40, 50, 100 வருஷம் வீடுனா கரையான் வந்தால் பரவாயில்ல. இப்போ தாங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா அந்த கரையான் புத்து எங்கேயோ இருக்குது, அது எங்கேயோ செவரில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் புதுசாக ஒரு டேபிள் வாங்கி வைக்கிறீங்க, நல்ல ஸ்ட்ராங்கான டேபிள், டீ கூடலேயே டேபிள் வாங்கி வைக்கிறீங்க. டேபிள் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கரையான் எங்கேயோ போய் அரைச்சி டேபிள் மேலே வெயிட் வச்சு டொப்புன்னு உடஞ்சிடும். என்னடான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே போலாக இருக்கும். அப்படி அந்த சின்ன பூச்சி தான். ஆனால் அந்த அளவுக்கு கரையான் கரைத்து விடும் எல்லாத்தையும், செவரையும் சரி, அது உட்டு அதாவது மரப்பொருட்களையும் கரைத்து விடும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன தான் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி கரையான் கரைக்குதுன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் யாருக்கோ உடம்புல ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு அர்த்தம், உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம். கடன் பிரச்சனை நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கும். பொருளாதாரம் சம்பாதிப்பாங்க, தங்கவே தங்காது, கரைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்கான உட்டு வாங்கி வச்சாலும் கரைக்குது பாருங்கள். அந்த மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்கான நமக்கு பொருளாதாரத்தை சேர்த்து வச்சாலும் மறுபடியும் கரைச்சிக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயம் சொல்லித்தராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கரையான் வந்திருக்குன்னா நீ ஏதோ அங்கே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒன்று உடம்புல டேமேஜ்னால் ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டர்கிட்ட போகணும், பணம் செலவாகிட்டு இருக்கும். உடம்புலும் டேமேஜ், அங்கே பணமும் செலவாகிடும். நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், அதுவும் டேமேஜ் ஆகுதுன்னா இந்த கரையான் மூலியமாக நமக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எனர்ஜி லெவல் சரியில்லை. சரி, இப்போ அந்த கரையானை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டில் எனர்ஜியை சரி பண்ணணும். எனர்ஜியை சரி பண்ணால் கரையான் சரியாயிடும். இப்போ கரையானை டைரெக்டாக சரி பண்ணாலும் வீட்டில் எனர்ஜி சரியாயிடும். இப்போ கரையானை சரி பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டால் நாட்டு மருந்து கடையில் சில மூலிகைகள்லாம் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா வஜ்ரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. அந்த காலத்தில், அதாவது நான் சொல்கிறது எப்போனா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடு வந்து ஓட்டு வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ தான் நம்ம சீலிங் போட்டு கட்டிடுறோம். ஓட்டு வீட்டில் வந்து உள்ளுக்குள்ளே மரம் வச்சுருப்பாங்க. அதாவது இப்படி மரம் வச்சு அது மேலே ஓடு கட்டியிருப்பாங்க. கூரை வீட்லேயும் சரி, கூரை வீட்டில் மோஸ்ட்லி கரையான் வர்றது ரொம்ப ரேர் தான். ஆனால் ஓட்டு வீட்டில் மரம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து மேலே ஓடு போட்டிருப்பாங்க பாருங்கள். அங்கே கரையான் வந்து அதை அரிக்க ஆரம்பிக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வஜ்ரம்னு கிடைக்கும். அந்த வஜ்ரத்தை எடுத்து மரம் ஃபுல்லாக தடை விடுவாங்க. வஜ்ரம் 2 விஷயம் பண்ணும், மரத்தை ஸ்ட்ராங் பண்ணும், கரையானை அண்ட விடாது. இப்போ கரையான் புத்து இருக்குன்னா வஜ்ரம் கிடச்சிதுன்னா, நான் சொல்கிறது வஜ்ரம், சரிங்களா? வஜ்ரம், சிமெண்ட்டு, இந்த மாதிரி, அதாவது வஜ்ரம்ன்ற பேரில் நிறையா வச்சுருக்காங்க. சிமெண்ட் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது வஜ்ரம்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை எடுத்து அந்த டேபிள் மேலேயோ அந்த கரையான் புத்து பக்கத்தில் தடை விட்டிங்கன்னா அது போயிடும். அப்போ வீடுக்குள்ளே ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிக்கும். இல்லை, வீட்டில் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு வீட்டில் என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குதுன்னு பார்த்து அதை சரி பண்ணிங்கன்னா இது சரியாகிவிடும். முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கரையான் புத்து பக்கமாக தடை விட்டுடுங்க. அந்த வஜ்ரத்தை தடை விட்டிங்கன்னா கரையான் போயிடும். அதே நேரத்தில் வீட்லேயும் நம்ம சரி பண்ணோம், அதான் போயிடுச்சே, வீட்டுக்குள்ளே சரி பண்ண வேணாம், இல்லாமல் இருக்கலாம்னு பார்த்தா அது கூடாது. வீட்டுக்குள்ளேயும் சரி பண்ணி ஆகணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத எனர்ஜிகள் என்ன சரி, நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம் பாருங்கள். வீட்டில் எப்போயுமே வாசனையாக இருக்கணும், வீடு எப்போயுமே வெளிச்சமாக இருக்கணும், வீடு எப்போயுமே சுத்தமாக இருக்கணும். பச்சை கற்பூரம் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், கல் உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வீடு ஃபுல்லாக கூட தெளிங்க. அதுவும் கரையான் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தெளித்து விடுங்க. அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, தெளித்து விட்டாலும் சரி, வீடு சுபிக்ஷமாக இருக்கும். வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் சரியாக போகும். யாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை பணம் எல்லாம் இருந்தாலும் செலவாகிட்டு இருக்க தங்க மாட்டேங்குது அப்படின்னா இன்னொரு விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சுப செலவுகள் பண்ணிவிடுங்க. சுப செலவுனா என்னென்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த வருமானம் உங்களுக்கு செலவாகணும்.
தண்ட செலவுன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை செஞ்சுனே தெரில, ஏன் இந்த பொருள் வாங்கினே தெரில, ஏதோ செலவாயிடுச்சு. இந்த மாதிரி தண்டமாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சுப செலவுகள் நீங்களே பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அதாவது உங்கள் ஜாதகப்படி அந்த வீட்டில் கூடிய எனர்ஜிப்படி பணம் விரயமாகணும், பணம் செலவாகணும். இதற்காக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது கொஞ்சம் நகை வாங்குறது, இல்லை வீடை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க, ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்பாங்க, ரெனோவேட் பண்ணுற மாதிரி. ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அடைச்சல் இருக்கோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் கூட சம்டைம்ஸ் செலவாகலாம். அது என்ன ரிப்பேர் இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது சுப செலவு. ஏன்னா 2 விஷயம் நடக்குது, நமக்கு செலவும் ஆகிடுச்சு, இன்னொன்று வீடும் நீட்டாகிடுச்சு. தண்ட செலவுக்கு பதிலாக இந்த மாதிரி சுப செலவுகள் பண்ணிங்கனாலே கரையான் சீக்கிரம் வெளியில் போயிடும். கரையான் போகிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இதையும் செஞ்சிங்கன்னா சரியாகிவிடும். இல்லைனா உடம்பை போட்டு படுத்தி எடுக்கும், இல்லை தேவையில்லாத விஷயங்களில் செலவாகும். அப்போ கரையான் வீட்டுக்குள்ளே வருது இல்லை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ஸ் ஆச்சு, ஃபீல் ஆச்சுனாலே இம்மீடியட்டாக செய்ய ஆரம்பிச்சிடுங்க. சுப செலவுகள் பண்ணிவிடுங்க, இல்லை நகை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். இப்போ தான் நான் வீட்டை ரெனோவேட் பண்ணேன், 1 வருஷம் கூட ஆகலைங்க அப்படின்னா நீங்கள் நகை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பணம் இருந்தால் லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், செலவு பண்ணிவிடுங்க. லட்சக்கணக்கில் என்னால் செலவு பண்ண முடியாது, என்னால் 1000 கணக்கில் கஷ்டம், 100 கணக்கில் ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுத்துருங்க. உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க, சரிங்களா? அதை செய்ய 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 உங்கள் சுப செலவுகள் செய்ய செய்ய இங்கே தேவையில்லாத தண்ட செலவுகள் கம்மியாக ஆரம்பிக்கும், கரையானும் போயிடும். ஸோ கரையான் அப்படி போகலைனாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக பண்ணியே ஆகணுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலை மாற்றி விடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். உங்கள் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. உடம்புல ஆரோக்கியமும் சேர ஆரம்பிக்கும். ஸோ மனசும் நிம்மதியாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், செல்வ செழிப்போட வாழ ஆரம்பிப்பீங்க. சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. ஸோ கரையான்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். வீட்டில் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். அடிக்கடி இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு கூட வீடியோ செக் பண்ணி பாருங்கள், மரம் ஏதாவது உடஞ்சிருக்கா. சில சமயம் லாஃப்ட்டில் கூட இருக்கும், லாஃப்ட்டில் நம்ம போட்டு எல்லாத்தையும் பத்திரமா போட்டு மூடி வச்சுருப்போம். உடன் பொருட்கள்லாம் தூக்கி பத்திரமா போட்டு வச்சுருக்கோம். சில சமயம் பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரி இதெல்லாம் தூக்கி, பழைய பொருட்கள்லாம் தூக்கி வெளியில் போட்டுருங்க. அதே மாதிரி கரையான் எங்கே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. வீடை எப்போயுமே சுத்தமாக வச்சுருக்கு பாருங்கள். லாஃப்ட்டு தானே, அங்கே குப்பையை தானே கிடக்குறது. அடிக்கடி நீங்கள் அதை அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு லாஃப்ட்டை எடுத்து க்ளீன் பண்ணி தேவையான பொருட்களை மட்டும் வைங்க. தேவையில்லாதான் யாருக்காவது கொடுத்துருங்க. நம்ம யூஸ் பண்ணாத பொருட்கள் தான் யாருக்காவது கொடுத்துருங்க. ரொம்ப நாளாக இருக்குது யூஸ் பண்ணவே இல்லைன்னு யாருக்காவது கொடுத்துருங்க, அவங்களாவது யூஸ் பண்ணட்டும். உபயோகப்படாத பொருட்கள் வீட்டில் இருக்க அதாவது யூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய, ஆனால் உபயோகம் நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே பொருட்கள் இருக்க நமக்கு தான் தேவையில்லாத எனர்ஜி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் நிறைய விஷயங்களில் பிரபஞ்சம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் கரையான் வீட்டுக்குள்ளே வர்றது, சரிங்களா? கரையான் இருக்கான்னு செக் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. வீடை எப்போயுமே சுத்தமாக வச்சுருங்க. வீடுனா தர மட்டும் இல்லைங்க, இருக்கிற ஷெல்ஃப் மட்டும் இல்லை, அந்த லாஃப்ட் அந்த மாதிரி இருக்கு பாருங்கள், அதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் சூப்பராக இருக்கும். வாழ்க வளமுடன்.